நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஒரு சபையினுடைய மிக முக்கியமான, ஒரு சபை உருவாக்கப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சபை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல காரணங்களால் இன்னைக்கு சபை கட்டப்படுது. ஒரு சபை கட்டப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தம் இருக்கு, திட்டம் இருக்கு. இதுல இன்னொன்று இருக்கு, தேவனுடைய சித்தமும் இருக்கு, மனுஷ சித்தம்னு ஒன்று இருக்கு. ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய சித்தம், ஆண்டவர் கட்ட சொன்னார் மோசே கிட்ட. ஆனா சாலமோனுடைய தேவாலயம் மனுஷனுடைய சித்தம். தாவீது கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உனக்கு ஒன்று கட்டணும். கர்த்தருடைய பர்மிஷனுக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? காட்ஸ் வில்லுக்கும் காட்ஸ் பர்மிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காட்ஸ் வில், அதாவது தேவனுடைய சித்தம்னா அது ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து முடிஞ்சிடும். பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா கர்த்தருடைய அனுமதினா காட்ஸ் பர்மிஷன். இப்போ தாவீது கேட்டதுனால கர்த்தர் கொடுத்தார். பர்மிஷன்னா அதில் வரக்கூடியதான சில வேதனைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம சித்தத்துக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அது அவருடைய சித்தம் இல்லை, ஆனால் கேட்டது நம்மங்கிறதுனால நம்ம மேலே உள்ள பாசத்தில் கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போ சில காரியங்களை நாம் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். அதை நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் தேவனுடைய பர்மிஷனுக்கு போகாதீங்க, தேவனுடைய சித்தத்துக்கு போயிடுங்க. சில நேரங்களில் கர்த்தர் பொண்ணை காட்டினார்னா அது தேவ சித்தம். போட்டோவை கொண்டு போய் நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய பர்மிஷன். நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, உயரம், ஹைட்டு, பொண்ணு சம்பாதிக்குது, முடி நீளமா இருக்கு, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, செக்க சவேர்னு இருக்கிறாரு, ராஜா மாதிரி இருக்கிறாரு, இருந்தாலும் கர்த்தரை ஒரு வார்த்தை கேட்டுப்போம் அப்படின்னா கர்த்தர் ஆமா தான் சொல்லுவார். நான் இப்பயே சொல்றேன், கர்த்தர் சார்பாக நானே சொல்றேன். ஏன் அப்படின்னா இவன் தான் மொத்தத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டானே. இவன் போய் என்ன ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானு ஜோம் பண்ண மாட்டான், கர்த்தாவே இதை கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்படின்னும் போது கர்த்தர் சரி பையன் ஆசைப்படுறான் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஏன் இதை கொடுத்தீங்க, ஏன் இப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன, நீ தானே கேட்ட. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆப்போசிட்டா இருக்கும். இது வெள்ளை வெளியேன்னு இருக்கும், அது கண்ணங்கரையல்னு இருக்கும். இவன் 6 அடி இருப்பான், அது 4 அடி தான் இருக்கும். இவன் ஒருவேளை டிகிரி முடிச்சிருப்பான், அது +2 முடிச்சிருக்கோம். இவன் நினச்சிப்பான் இப்படி எப்படி செட் ஆகும். கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் எதை கொடுத்தாலும் கரெக்டாக தான் கொடுப்பாரு. அது நீங்க பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாரு. அதனால தான் எப்பவுமே தேவ சித்தம் ரொம்ப முக்கியம், தேவ அனுமதி கிடையாது. தேவ அனுமதி நீங்க வாங்குறதா வாங்கிக்கலாம். அப்போ ஒரு ஆலயம் கட்டப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கணும். அப்போ தேவ சித்தத்தோட கட்டப்படுகிற தேவாலயத்திற்கு ஆண்டவர் சில ஃபார்முலாஸ் வச்சிருக்கிறார். இப்போ தேவ அனுமதியோடனா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் ஏன் ஆலயம் கட்டணும், பாஸ்டர்கிட்ட கோச்சிட்டு வந்து கட்டுவான், சண்டை போட்டு கட்டுவான். பாஸ்டருக்கு அவனுக்கும் ஒத்து போகாது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். பாஸ்டர் அடிச்சு பார்ப்பாரு, தம்பி எங்கே உங்களை காணோம், ஒரு வாரம் கழிச்சு தான் ஆன் ஆகும், தம்பி எங்கே உங்களை காணோம் அப்படின்னா, இல்லை பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 1 வீக் ஃபாஸ்டிங். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம்பா, கர்த்தர் பேசினார். கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் பேசுகிறார். இப்போ உடனே என்ன பேசினாரு, சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்க, நம்ம சபைக்கு எதிர்த்தாப்லையே, எதிரிலேயேவா, யார் வரா, நம்ம சர்ச்சில் 10 பேர். இப்போ பாதி சபை அப்படித்தான் வருது. சண்டை போட்டோம்னா கணக்கேட்டோம்னா உடனே சபை ஆரம்பிச்சிடறான். திட்டக்கூடாதுங்கிறான். தேவனுடைய அனுமதிங்கிறது வேற, தேவனுடைய சித்தம் என்பது வேறு. ஒரு சிலருக்கு சபையை எந்த ஏரியாலேயே பெருசா நம்ம தான் கட்டணும், எல்லாம் லேண்ட்மார்க்கா இருக்கணும், ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கணும், சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கணும். அது கர்த்தர் சொன்னா ஓகே தான், அது தப்பே கிடையாது. அதனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, நீங்க இப்படி ஒரு பெரிய சர்ச், ஆண்டவரே 100 கோடி ரூபா கடன் வாங்கி நீங்க சபை கட்ட சொன்னீங்களான்னு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட, ஏன்னா இப்ப நம்ம தேவ சித்தம்னா கதை முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு ஆலயம் எதற்காக கொண்டு வரப்படுது, ஒரு இடத்துக்கு ஏன் ஒரு ஆலயம் வருது, ஏன் கொண்டு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வேதத்துல, எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கர்த்தருடைய கோபாக்கினை அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த இடம் அழிப்பதற்கான ஒரு நிலையை அடையும் போது
அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தருக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் தான் சபை. ஒரு ஊழியக்காரனை அங்க அனுப்புவார். ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அந்த இடத்துல ஒரு 10 நீதிமான்களை உருவாக்குவார். ஏன்னா ஒரு 10 நீதிமான் உருவாகிட்டானா அந்த இடம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். அப்ப அந்த 10 நீதிமான உருவாக்குற இடத்துக்கு அதுக்கு வேலை தான் சபையினுடைய வேலை. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னே இல்லை, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரு, அந்த இடத்தின் பேரை சொல்லி அங்க போக சொன்னாரு. அங்க போய் இப்போ அனனியா கிட்ட சொல்லுவாரு, நேர் தெரு என்கிற தெருவிலே பவுல் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை போய் என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. நிறைய ஊழியக்காரங்கிட்ட அப்படி சாட்சி இருக்கு. ஆண்டவர் இருக்கிற சபைக்கு பக்கத்திலேயே, இப்போ சென்னையில் ஒரு இடம் இருக்கு, 9 தெரு, அந்த ஏரியாவில் மொத்தம் 13 சர்ச் இருக்கு. 9 தெருல எத்தனை இருக்கு? 13 சர்ச் இருக்கு. ஆண்டவரும் திருப்பி திருப்பி அங்கேயே தான் ஆரம்பிக்க சொல்றாரு. 5.5 லட்சம் கிராமம் இருக்கு, அங்க போக சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப எல்லாம் கர்த்தர் கழுதையை கட்டவிழ்க்க சொல்றதே இல்லையா. நீ போய் கழுதைய கிராமத்துல என்ன செய்ய, கட்டவிழ்னு சொல்றதே இல்லை. ஷாப்பிங் மால்ல 2வது ஃப்ளோருக்கு போன்னு தான் சொல்றாரு. இப்ப சொல்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. போங்க, 9 தெருவுக்கு 13 சர்ச் இருக்கு. ஆனா எத்தனை கிராமங்கள்ல போனீங்கன்னா சபையே இல்ல. கர்த்தர் இப்ப அதெல்லாம் சொல்றதும் இல்லையாமா இவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல துன்மார்க்கர்கள் நிறைந்து இருக்கும் பொழுது அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி சான்ஸ், கடைசி வேலை என்னன்னா, ஒரு சபை அங்க போகும். ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார். அந்த ஊழியக்காரர் நம்மகிட்ட சாட்சி எப்படி சொல்லுவார் தெரியுமா, எதுக்குதான் ஆண்டவர் என்ன இங்க அனுப்புனார்னே தெரியல, இங்க ஒருவனாகிலும் நல்லவன் இல்லை, ஒருத்தன் கூட இங்க நல்லவன் இல்லை. நான் வரும்போது அத்தனை பேரும் குடிகாரன், அப்படி இருந்தா இப்படி இருந்தா மோசம், இங்க சபையே ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார், அதுக்காக தான் அனுப்புனாரு. அது தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக வந்திருக்கும். சோதம் மாதிரி ஒரு லோத்தை அனுப்பி விடுவாரு, போய் பாரு, காப்பாற்ற முடியுதான்னு பாரு, காப்பாற்ற முடியலையா வெளியே வந்துரு. கானானுக்கு ஆபிரகாம் அனுப்புவாரு, போ அங்க போய் காப்பாற்ற முடியுதான்னு பாரு. கானானிய ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம், ராட்சதர்களாக இருந்தார்கள். பழம்லாம் நல்ல நல்ல பழம் தான், உள்ள இருக்கிறவன் மோசமானவன். கானானியரும் பெலிஸ்தரும் அப்படி இருக்கவன். அவனை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்ன, ஆபிரகாமை உள்ள அனுப்பணும். சோதம் மோசமான இடம் தான், காப்பாற்றுவதுக்கு என்ன வழி, லோத்து என்கிற நீதிமானை உள்ளே அனுப்பணும். அங்க போய் ஒருவேளை அவன் 10 பேரை, அதனால்தான் ஆபிரகாம் யோசிக்கிறாரு, லோத்து போய் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு 10 பேரையாவது காப்பாத்தி இருப்பாரு. அவர் நிறுத்திடுறாரு பிரேயரை. அப்போ ஒரு சபையை கர்த்தர் கொண்டு வருவதற்கு காரணம், அந்த இடத்துல ஒரு 10 நீதிமான்களை உருவாக்கிட்டோம்னா அந்த இடம் பாதுகாக்கப்படும். நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அவர்களே அதுக்கான வழிவகையிலே ஆயத்தம் பண்றாங்க. அவருடைய பாவம் கர்த்தருடைய பாதத்தை எட்டுகிறது. அப்ப அந்த இடத்தை காப்பாத்துறதுக்கு கர்த்தருக்கு இருக்கிற கடைசி வேலை என்னது, சபை. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களுடைய பைபிள் காலேஜை நாங்கள் கட்டும் போது, இந்த பைபிள் காலேஜ் ஒரு 150 பேர் படிக்கக்கூடியதான ஒரு பைபிள் காலேஜ் அளவுக்கு இருக்கு. அது ஒரு, என் பார்வைக்கு அது பெருசு, உங்க பார்வைக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு கானானியர்கள் ராட்சதர்களை போல இருந்தார்கள், நாங்களோ அவர் பார்வைகளுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் இருக்கு வசனத்துல. ஒருவேளை எங்களுடைய இடம் உங்களுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம், எங்களுக்கு அது ரொம்ப பெருசு. அப்ப அங்க போகும்போது அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அந்த வாசல்ல போய் நிக்கிறேன். நிற்கும் பொழுது அப்பாடா ஒரு வழியா முடிச்சுட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த கட்டடத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. ஆவியானவர் கேட்டார், இந்த கட்டடத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு யோசிச்சேன். அப்ப ஆவியானவர் உணர்த்தினாரு, இதுல நடக்கிறது தான் விஷயம், இது இல்ல விஷயம். பைபிள் காலேஜை கட்டுறது பெரிய விஷயம் இல்ல, அங்கிருந்து நாம என்ன பண்ண போறோமோ அதுதான் மேட்டர். வெறும் கட்டடத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வேணா சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு அசட் இருக்கு, எங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, பெருமையா வேணா பேசிக்கலாம், அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிஞ்சிருச்சு இல்ல, இனிமேல் தான் உன் ஊழியமே என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது. இந்த கட்டடம் வெறும் கட்டடம், அவ்வளவுதான். இது உள்ள என்ன பண்ண போறோமோ அதுதான் விஷயம். இப்ப இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கே நாம பாடா கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இது உள்ள கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, அதுக்கு இதை ஒரு பிரிமினரி ஒர்க், ஆரம்ப வேலையா ஒரு கட்டடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது உள்ள செய்ய போறதுதான் வேலை. இதுக்கப்புறம் எவ்வளவு ஆத்மா உள்ள வரும், எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, எவ்வளவு பேர் ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பெற போறாங்க, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக போறாங்கன்ற வரைக்கும் இதுல வேலை நடக்கணும். அப்ப இனிமேட்டு தான் என்ன ஆரம்பிக்க போகுது, வேலையே ஆரம்பிக்க போகுது. எதுக்காக சொல்றேன், சீட்ல சாஞ்சி உட்காந்துடக்கூடாது, அப்பாடா
ஒரு வழியா வேலை முடிஞ்சு கொஞ்சம் மூச்சு விடலான்னா இனிமேட்டு தான் மூச்சே விடக்கூடாது, இனிமேட்டு தான் வேகமா ஓடணும். ஏன்னா இது இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைய சேர்த்த உடனே அப்பாடா பிள்ளைய சேர்த்தாச்சு வேலை முடிஞ்சா, இல்ல இதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். சேர்க்கறதுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் வேலை. அதே மாதிரி கட்டடம் கட்டுறது ஒரு ஸ்டார்டிங் வேலை. கட்டடம் அல்ல, கட்டடத்துக்குள் என்ன செய்ய போறோமோ அதுதான் வேலை. இனிமே இந்த சபைக்குள்ள என்ன நடக்க போகுது, எவ்வளவு ஊழியம் நடக்க போகுது, எவ்வளவு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட போறாங்களோ அதுதான் வேலை. அப்போ கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு கட்டடத்தை கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு நாம என்ன செய்ய போறோம், இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், இப்ப இதான் வீடு, கர்த்தருடைய வீடு, இது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. 2 வேலையை இது செய்யணும். அது மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2 வேலையை இது செய்யணும். ஒன்று, சத்தியத்துக்கு தூணும் அப்படின்னா for truth it is a pillar அப்படின்னு போட்டிருக்கு. பில்லர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் பில்லர் அப்படிதானுங்கய்யா, இதெல்லாம் பில்லர் தானே. ஒவ்வொன்றும் 10 அடியில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்லர். இந்த மொத்த கட்டடமும் எதுல தான் நிக்குது, இந்த பில்லர்ல தான் நிக்குது. இந்த பில்லருடைய மெயின் வேலை என்னன்னா, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, ஓலை குடிசைக்கு பில்லர் இருக்காது, ஓட்டு வீடுக்கு பில்லர் இருக்காது. எதுக்கு பில்லர் போடுவாங்கன்னா, மேல தளம் போடுற கட்டடத்துக்கு தான் என்ன போடுவாங்க, பில்லர் போடுவாங்க. இதுக்கு மேல மேல போறவங்களுக்கு தான் என்ன போடுவாங்க, பில்லர் போடுவாங்க. பில்லர்னா இந்த நீங்க தூண் மாதிரி நிக்குது பாருங்க, இதான் தூண், பில்லர்ம்பாங்க. அப்ப சபையினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது கீழே கிரவுண்ட், அடுத்த வசனம் சொல்லுது ஆதாரமாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. தூணும் ஆதாரம்னா கிரவுண்ட், கீழே இருக்கிறது, இதான் அஸ்திவாரம். கீழையும் தூணுமா இருக்குதுமா சபை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிற மக்கள் நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும், மேல இருக்கிறது ஆண்டவர். இந்த 2 பேருக்கும் நடுவுல கனெக்ஷனை உண்டு பண்ணக்கூடியது தான் சபை, தூண். இப்ப மேல இருக்கிற தளத்துக்கும் கீழே இருக்கிறதான இந்த கட்டடத்துக்கும் நடுவுல எது தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு தெரியுமா, இந்த தூணு தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா மேல இருக்கிறது என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும். இந்த மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு தான் பேர் என்னது, தூண். அப்ப சபையினுடைய வேலை மேல இருக்கிற பரலோகத்துக்கும் கீழே இருக்கிற நமக்கும் கனெக்ஷனை உண்டாக்கக்கூடியது, தொடர்பை உண்டாக்கக்கூடியதுதான் சபையினுடைய வேலை. இது தேவனுடைய வீட்டினுடைய வேலை. 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசி. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி இருக்குது. எது உண்டாக்கி இருக்கு, ஏணி உண்டாக்கி இருக்குது. கீழே அவன் சொல்றான் இது தேவனுடைய வீடு அப்படிதானே சொல்றான் 18ஆம் வசனத்துல. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அவனே ஒரு இடத்துல அதுல சொல்வான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அப்படிதானே இருக்குது. அப்ப தேவனுடைய வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல என்ன இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அங்க ஒரு ஏணி இருந்துச்சு. இவருக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல, சாதாரணமா ஒரு சொப்பனமா பார்த்துட்டாரு. அது ஒரு ஏணி, அவ்வளவுதான். அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். ஆக்சுவலா அந்த ஏணி யார் தெரியுமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனவாசி. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் இது முதல் காண்பீர்கள். இப்போ ஏணி மேல யார் ஏறி இறங்குனது, தேவதூதர்கள். இங்க யார் மேல ஏறி இறங்குவாங்க, அப்ப அந்த ஏணி யாரு, மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் வானத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷன். அவர்தான் பூமியில இருக்கிற நமக்கு வானத்துக்கு கொண்டு போறதுக்கான வழியை ஏற்படுத்தினவர். அது வரைக்கும் வானத்துக்கு பூமிக்கு என்ன இல்ல, கனெக்ஷன் இல்ல. இந்த வெளிப்பாடு யாருக்கு இல்ல, யாக்கோபுக்கு அது வெறும் தரிசனமாய் இருக்கிறது. அந்த வெளிப்பாடு யாருக்கு இல்ல, யாக்கோபுக்கு இல்ல. யாக்கோபு சொப்பனை மட்டும் பார்க்கிறாரு. அடடா ஒரு ஏணி இருக்குதே, எல்லாரும் ஏறி இறங்குறாங்களே, சொப்பனத்தை பயந்து எழுந்திருச்சு எண்ணெயை வார்த்து அவர் ஆஸ் யூசுவல் வேலை முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த வெளிப்பாடு
இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு இல்லை, புறஜாதியரான உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அது இஸ்ரவேலிலே தான் ஏனி வரும். இஸ்ரவேல்ல தான் இயேசு வந்தார். அவங்க மூலமா தான் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோகத்திற்கு வழி திறக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திற்கு வழியாக ஏணியாக இருந்தார். இப்ப இந்த இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் ஏறி பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். இப்போ அந்த இடத்துல கர்த்தர் சபையை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, சபை தூணுமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு என்னவா இருக்குது? இது தூணுமா இருக்கு. தேவனுடைய வீட்டுல இதான் தூண். இப்ப நீங்களும் நானும் தான் கனெக்ஷன். அப்போ ஒரு சபை விசுவாசியை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. வேற எதுக்காகவும் சர்ச் இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை எதுக்குன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு வழி. சபை பணக்காரனாக்குற இடம் இல்லை. சபை உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிற இடம் இல்லை. சபை உங்களை பெரிய அறிவாளியாக்குற இடம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், சபை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற இடம். இங்கேதான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லி கொடுக்கப்படும். பணக்காரன் ஆகிறதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வராமையே ஆகலாம். வெளியே யாரும் பணக்காரனா இல்லையா? நம்மளை விட பணக்காரன் எங்க தான் இருக்கான்? வெளியே தான் இருக்கான். சபை அறிவாளியாக்குற இடம் இல்ல. நம்மளை விட அறிவாளி எங்க இருக்கான்? வெளியே இருக்கான். இயேசுவே சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ள. அப்ப சபை எதுக்கு? வெளியே எது சொல்லி கொடுக்க முடியலையோ அதை சொல்லி கொடுக்கிற இடம் தான் சபை. வெளியே கிடைக்கிறதுக்கே நீங்க சபைக்கும் வருவீங்கன்னா வேஸ்ட். நீங்க தப்பா வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபை எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, வெளியே எது கிடைக்காதோ அதை கொடுக்கிற இடம் தான் சர்ச். வெளியே எது கிடைக்காது? பரிசுத்தம் கிடைக்காது. இங்கதான் பரிசுத்தம் சொல்லி கொடுக்க முடியும். வெளியே சிலுவையை சுமந்துக்கிட்டு வான்னு சொல்ல மாட்டான். வெளியே நீ எப்படி சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லி கொடுப்பான். இங்க மட்டும்தான் சிலுவையை சுமக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வெளியே நித்திய ஜீவன் எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான். வெளியே நித்திய ஜீவனுக்கான உபதேசம் இருக்காது. சபைக்குள்ளதான் நித்திய ஜீவனுக்கான உபதேசம் இருக்கும். வெளியே நித்திய சந்தோஷத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவன் டெம்பரவரி சந்தோஷம் தான் கொடுப்பான். சபை தான் நித்திய சந்தோஷத்தை சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. வெளியே நரகத்துக்கு வழிகாட்டுவான். சபை ஒண்ணு மட்டும்தான் பரலோகத்திற்கு வழிகாட்டு. அப்ப இதுக்கு தான் நீங்க சபைக்கு வரணும். இன்னைக்கு சபையோடைய மோட்டிவே மாறிடுச்சு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சபையை உருவாக்குறதுக்கு இதான் நோக்கம். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமா மாறிடுச்சு? பிளஸிங் சென்டரா மாறிடுச்சு. ஆசீர்வாத ஸ்தலமாய் மாறிடுச்சு. ஆசீர்வாத ஸ்தலமா மாறி உங்களை பணக்காரன் ஆக்குவேன், கோடீஸ்வரன் ஆக்குவேன். ஒரு வீடு இருந்தா 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தால் 2 கார் கொடுப்பார். இதெல்லாம் டிவியில வர விளம்பரம் மாதிரி. அவன் கடைக்கு வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 சொல்லுவாங்க. எங்க இடத்துல செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா அப்படி அங்க போனா தான் தெரியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். சபைக்கு வேற எதுக்காகவும் இல்ல. கர்த்தர் சபையை பரலோகத்துக்கு போகிற தூணாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஆண்டவர் உறுதியும் படுத்துறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேனுங்கிறார். ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்றார். அப்போ சபை பரலோகத்துக்கு போகிற இடம். விசுவாசிகளும் நீங்க அதை நினைச்சுதான் இங்க வரணும். ஒவ்வொரு நாள் சபைக்கு வரும்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள்லாம் சபைக்கு போகும்போது, நான் முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு 18 வயசு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். போகும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நாங்கள் விரும்பினது அதுதான். ஆண்டவரே என்னோடு கூட பேசும்னு போவோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசும் அப்படின்னு போவோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு? நாங்களாம் டைரி வச்சிருப்போம். சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் தான் தூக்கிட்டு வரணும். ஏன் ஆப் ஐபேட்ல திட்டுறீங்க? ஆப் ஐபேட்ல நிறைய மிஸ்டேக் இருக்கு. அப்பப்போ அப்டேட் பண்றான். எந்த வசனத்தை தூக்குறான்னு தெரியல, எந்த வசனத்தை வைக்கிறான்னு தெரியல. ஒன்ஸ் இது பிரிண்டட்னா பிரிண்டட், அவ்வளோதான். என் கைக்கு வந்துருச்சுன்னா அது பிரிண்டட். இந்த வசனத்தை மாற்ற முடியாது. போய் பாருங்க, பைபிள் அப்டேட் பண்றான். உலகத்திலேயே அப்டேட் பண்ண முடியாத ஒரே புக்கு பைபிள் தான். அது ஆல்ரெடி அப்டேட்டடு. பைபிள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றான். கேட்டா நாங்க ஆப் அப்டேட் பண்றோங்கிறான். நடுவுல எத்தனை வசனத்தை தூக்குனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 300 வசனம் இல்ல. இப்ப நிறைய ஆப்ல 4 வசனம் 5 வசனம் கட்டு. நான் ஒரு 300 வசனம் எங்க கணக்குக்கே இல்ல. நாங்க சொன்னோம்னா அவங்கெல்லாம் ஓல்டு வெர்ஷன், அந்த காலத்துக்கு ஆட்கள். இப்போ மாடர்ன் டெக்னாலஜி. நாங்க மாடர்ன் டெக்னாலஜியை விரும்பாத ஆட்கள்லாம் இல்லை. இப்போ நாங்களுமே மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
நாங்க சுவிசேஷம் சொல்லும்போது மெகாஃபோன் தான். அதனால மைக் வந்தோடனே வெறுக்கிறோமா? இல்ல. எது எதெல்லாம் சபைக்குள்ள தேவையோ அதை அனுமதிக்க வேண்டும். எது தேவையில்லையோ அதை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, சில விஷயங்களை ட்ரெடிஷன்ங்கிற பேர்ல இன்னும் பார்லிமெண்ட்லயே அலோ பண்ண மாட்டேங்கிறான் சபை. உடனே நான் சொல்றேன், எவ்வளவு தூரம் பைபிளை தூக்கிட்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் பைபிளை தூக்கிட்டு வாங்க. இந்த செல்போன்ல நீங்க படிக்கிறத குற்றமா சொல்ல நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் செல்போன் வந்து லைட்டு, அது ஒரு வகையான லைட், கண்ணுக்கு கெடுதி. ஆனா இது பிரிண்டட், கண்ணுக்கும் நல்லது, பிசிக்கலி நல்லது, ஸ்பிரிச்சுவலி நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி வசனத்தை மாத்துறதுனால சொல்றேன். அப்ப இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? வரும்போது எங்களுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்க, உட்காந்து வசனத்தை தியானிக்க சொன்னாங்க. சபைக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப சபைக்கு வரும்போதே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நிறைய சபையில சொல்றேன், என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்டர்டைன்மெண்ட். ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், இட் இஸ் த பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு சபை இல்லை, உங்களை மறுரூபமாக்குவதற்கு தான் சபை இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப சபையில சந்தோஷம் இல்லையா? உலகத்தில் கிடைக்காத அத்தனை சந்தோஷமும் சபையில தான் இருக்கு. அந்த சந்தோஷம் கிறிஸ்துவினால் உண்டாகிற சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு தேவை. பிசிக்கல் சந்தோஷத்துக்கு இங்க வந்து என்ன பிரயோஜனம்? பிசிக்கல் சந்தோஷத்தை நீங்க அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க? அது ஒரு நாள். இப்ப பாருங்க, குடிக்கிறாங்க, குடிக்கும் போது அவங்களுக்கு என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அப்படியே தரைய காலில் இல்லாம மிதக்கிற மாதிரி இருக்குதாமா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் காலும் இல்லை தலையும் இல்லை, எங்கேயோ இருக்கான். அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எந்த ஒரு பாவம் செய்யும் போதும் ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. ஒரு நாள் ஒரு வழியா போயிட்டு இருக்கும் போது சிலர் புனித பயணம் போயிட்டு இருந்தாங்க. வண்டியில நல்லா பாட்டு பாடி கை தட்டிக்கிட்டே போனாங்க. அவங்கள பார்க்கும்போது நினைச்சேன், இவர்களுக்கும் இந்த பிரயாணத்துல என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம் இருக்கே. ஜாலியா போயிட்டு வராங்க. ஆனால் போயிட்டு வந்த உடனே அந்த சந்தோஷம் போய் விடுகிறது. நானும் என் தேவனை தேடி திருச்சபைக்கு போகிறேன், ஆனால் திரும்பி வரும்போது என் சந்தோஷம் 2 மடங்காய் மாறுகிறது. அது போகவில்லை. அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வரேன். சபைக்கு வரும்போது நான் யாரையும் என்டர்டெயின் பண்ணி அனுப்பக்கூடாது, சந்தோஷப்படுத்தி அனுப்பக்கூடாது. சபைக்கு வரும்போது அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்பணும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா, மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா பரலோகத்தினுடைய சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த வசனத்துக்கு நீங்க அதுக்கப்புறம் தேடி தேடி வருவீங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஆண்டவரை தேடி வருவீங்க. அந்த பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை கொடுக்கிற தூண் தான் சபை. வானத்துல இருந்து உங்களுக்கு கனெக்ஷனை உண்டாக்குற இடம் சபை. ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ள வரும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பாருங்க, ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளையை அனுப்புறோம், ஆன்லைன் கிளாஸை விட்டுருங்க. அது மாதிரி வீணா போனது வேற ஒண்ணுமே இல்லை, அதை விட்டுருங்க. ஆன்லைன் கிளாஸ்ல அவன் படிக்கிறானான்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க சொல்லி கொடுக்குறாங்களான்னு இவனுக்கும் தெரியாது. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறோம். முந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் அப்பா அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க. அம்மா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? கேட்டோமா? எல்கேஜில இருந்து அந்த கேள்வியை கேட்போம், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அவன் ஒரு ரைம் சொல்லுவான். மறுநாள் போயிட்டு அடுத்த கேள்வி கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. அவன் வேற ரைம் சொல்லுவான். அதே ரைம்ஸை சொன்னா நம்ம என்ன பண்ணுவான்? என்னடா இதே தானே சொல்லி கொடுக்குறாங்க டெய்லி, வேற சொல்லியே கொடுக்கலையா? அப்போ ஒவ்வொரு நாள் நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே என்ன எதிர்பார்க்கிறேன்? என் பிள்ளைகிட்ட ஒரு புது விஷயம் இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும், அவன் அகாடமிக் சைட்ல வளர்ந்துருக்கணும். அப்படியே வளர வளர அப்புறம் 6வது 7வது 8வது வரும்போது மார்க்கை பார்க்குறாங்க. இந்த ஸ்கூல்ல ஒன்றும் சரியா சொல்லி கொடுக்கல போல, மார்க்கே பையனுக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க? டியூஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்களோட நோக்கம், என் பையன் என்னவாகணும்? நல்லா முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். அப்பெல்லாம் 10வதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10வதுங்கிறது அன்னைக்கு டாக்டர் படிப்பு மாதிரி. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. டாக்டர் படிப்பு மாதிரி. 10வது படிக்கும் போது இவன் முழிக்கிறானோ இல்லையோ, அப்பாவும் முழிச்சு காப்பி போட்டு உட்காந்துருப்பார் கூட. அது விடுங்க, அது 2 எக்ஸாமா இருக்குதாமா, பாதி பாதி எழுதிக்கலாமாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையாமா நமக்கே சொல்றான். நம்ம 10வது அப்படி எழுதணும். அப்போ அந்த அளவுக்கு அகாடமிக் சைட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் வளர்ச்சியை. அப்போ ஒரு சபை ஒரு முறை வந்துட்டு நீங்க போகும்பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஒரு நாள் கூட நீ சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா போகக்கூடாது. சபைங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ் கிடையாது. ஏதோ சபைங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில நான் அட்டன் பண்ணிட்டு போற ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. சபைங்கிறது எது கல்யாணத்துக்காகவும்
என்னுடைய கல்றைக்காகவும் உருவாக்கப்பட்ட இடம் கிடையாது. ஏன்டா சர்ச்சில் மெம்பரா இருக்க? இல்ல எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க அங்க போனதான் கல்யாணம் ஆகும். அம்மாவும் சொல்லுவாங்க பாஸ்டர் கிட்ட, எப்படியாவது என் பையனுக்கு சர்ச்சில் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிருங்க. அவன் எதையாவது போய் எங்கேயாவது இழுத்துட்டு வருவான், கூட்டிட்டு வரும். அது ஒன்னுத்துக்கும் ரெண்டும் லாக்கிப்படாது. வந்து சொல்லுவாங்க சர்ச்சில் வச்சு கல்யாணம், சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ண மட்டும் பரலோகத்தில் சேர்த்துருவாங்களா? அப்படி இருக்கா? நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, சபையில மெம்பராக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து 33% இடஒதுக்கீடு கொடுத்து பரலோகத்தில் ரைட்ல உட்கார வைப்பணும் இருக்கா? நீ செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் தான் அங்க மேல கிடைக்கும். சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்தில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் விட்டுருவாங்க நினைச்சீங்கன்னா தொலைஞ்சிய. சபையினுடைய வேலை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் கல்றையில கொண்டு போய் சேர்க்கறதும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதும் இல்லைங்க. மதர்ஸ் டே, இப்போ மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறான் சபைக்குள்ள. அது இல்லை. சபையினுடைய வேலை உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துவது, உன்னை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுவது. இயேசு வரப்போறாரு, மறுரூபமாக போறோம், எல்லாம் பேசுறோமே. மறுரூபம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உள்ள ஆகணும், இயேசு வரும்போது தானா வெளியும் ஆகும். இவன் நினைச்சுக்கிட்டான் உள்ள ஆகிறோமோ இல்லையோ, இயேசு வரும்போது நம்ம என்ன ஆயிடுவோம்? வெளியே மறுரூபம் ஆயிடுவோம். அப்படிலாம் ஆக முடியாது. உள்ள ஆயிட்டே இருக்கணும். உள்ளான மனுஷன் பரிபூர்ணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசு வரும்போது வெளியவும் மாறும். சில இடங்கள்ல பாருங்க, இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடம் அப்படியே அபிஷேகத்தினால நிரம்பும். அந்த இடம் இருதயம் உடையும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளே வருவார்கள். காரணம், உள்ள மாறல, வெளியே மாறி இருக்கு. வெளியே விசுவாசி ஆயிட்டோம், உள்ள நமக்கு இன்னும் மாறல, அந்த அபிஷேகம் வரல. அப்ப சபை என்பது என்ன? உள்ளே மாத்துகிற இடம். சபை என்னது? உள்ள மாத்துற இடம். உள்ள மாறணும், உள்ளுக்குள்ள கர்த்தரை பத்தின துதி வரணும், உள்ள பரிசுத்தம் வரணும், உள்ள அபிஷேகம் வரணும். இதுக்காக தான் சபை. இதுக்கு தான் சபை கொண்டாந்துருக்கிறாங்க. சபைக்கு வரும்போது நீங்க எதுக்கு வரணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். நான் வெளியே போயிட்டு வரும்போது வசனத்துல தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும். வசனம் எனக்குள்ள பேசணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல எதுக்குமே உயிர் கிடையாது, வசனத்துக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு. அதுக்கு பேரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. அதை நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நம்மளுடைய உயிர் கூட ஒரு பீரியட்ல போகும். அந்த வசனம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஆத்மாவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தொடங்கும். அப்போ அதுக்கு நீங்க வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு எது மேல இருக்கணும்? வசனத்தின் மேல. ஆண்டவரை இன்னைக்கு நான் எப்பவும் எங்க சபைக்கு போகும்போது நினைப்பேன், நான் இதுவரைக்கும் கேட்காத ஒரு வசனத்தை கேட்கணும் ஆண்டவர். இது உள்ள அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு இல்லையா? நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா? பையனை போய் கேட்பாங்க, எல்லாம் குடும்பமாக உட்காந்துருப்போம். பையனை கேட்பாங்க, என்னடா சாப்பிட்ற அப்படின்னு. உடனே பையன் சொல்லுவான், தோசை. உடனே அம்மா சொல்லுவாங்க, வீட்லேயும் என்ன திங்கிற? தோசையும் திங்கிற, இங்கே வந்தால் என்ன செய்ய? ஏதாவது ஒன்று வித்தியாசமாக சாப்பிடு அப்படின்னு. சபைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட புதுசான தாட்ஸ் கேட்கணும். நான் இதுவரைக்கும் கேட்காத செய்தியை கேட்கணும் ஆண்டவரை. என் ஆத்மாவை திருப்தியாக்குற மாதிரி இருக்கணும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காதுக்கு இனிய பிரசங்கம் கேட்கக்கூடாது, அது வேஸ்ட். இருதயத்தை குத்துற மாதிரி கேட்கணும், அதுதான் நல்லது. நமக்கு காதுக்கு இனியது எங்க போனாலும் கிடைக்குது, ஆனா இருதயத்தை குத்துறது சபைக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும். பசங்களை கூட்டிட்டு நம்ம யார் வீட்டுக்காவது போவோம். போன உடனே நம்ம பையன் எப்படி உட்காந்துருப்பான்? அமைதியா நம்ம கூட உட்காந்துருப்பான். அந்த வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என்ன அமைதியா இருக்கான் பையன், இந்த அப்பாவுக்கு எரியும் உள்ள. யார் இவனா? என் வீட்டுக்கு வந்து பாரியா, அப்பதான் உனக்கு தெரியும் இல்ல. அவர் அதுவும் போறதுக்குள்ள 2-3 தடவை சொல்லுவாரு, பையன் நல்லா சாஃப்டா இருக்கானே, பேசவே மாட்டேங்கிறானே இல்ல. ஆனா அவனுடைய உண்மை யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தோன்னு கேட்பாரு, ஏன்டா இப்படி நடிக்கிறாங்க இல்ல. அந்த மாதிரி ஒரு விசுவாசியோடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பது யாருக்கு தான் தெரியும்? சபையில் உள்ள ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே போறதுல விருந்து வீடு. அங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்குலாம் நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது திருச்சபை மட்டும்தான். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க தான் அதை சொல்ல முடியும். நீ யாரு என்னங்கிறது யாருக்கு தான் தெரியும். இப்ப நான் சொல்றேன், அந்த பிரதரும் சிஸ்டரும் ஃபேமிலியா ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, ரொம்ப அன்பா இருக்காங்களே, என்ன பாஸ் சொல்வாரு, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க அவனுக்கு கொடுக்குற குடைச்சல் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது உண்மை. பாருங்க, நாம அதான் சொல்லுவேன், முந்தியெல்லாம் ஆவியானவர் பேசும்போது விசுவாசி எப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா,
ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். அப்படி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்க போய் ஆவியானவரே பேசினாலும் விசுவாசி என்ன சொல்லுதுன்னா, பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு, பாஸ்டருக்கு என்ன கண்டாலே பிடிக்கல, எங்க குடும்பத்தையே பிடிக்கல. ஏன் உங்களை பிடிக்கலாம என்ன ஆக போகுது? இருக்கிறதே 10 பேர், அதுல 4 பேரை பிடிக்காம நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? எங்களையே குறி வச்சு தாக்குறாரு. அவர் என்ன ராணுவத்துல இருந்தா வேலை செஞ்சு வந்து இருக்கிறாரு, குறி வச்சு தாக்குறது. அதுக்கப்புறம் சொல்றது அது என்னமோ தெரியலங்க, எங்களை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வருது. இல்லைங்க, 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. சபை என்பது அப்படி இல்லை. ஒரு ஃபேமிலி, சபை, வீடு, தேவனுடைய வீடு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான். அதே நேரத்தில் தப்பு செய்யும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு? கடிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கடிந்து கொண்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க சபைக்கு வந்தும் பரலோகத்துக்கு போலனா வேற இடமே இல்லை பாருங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. இது ஒரு இடம் தான் ஆண்டவர் வச்சிருக்காரு சபைக்கு போறது. நான் ஒரு இடம் தான், இந்த சபையை சொல்லல, சபைகள் எல்லாமே பரலோகத்துக்கு போறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு ஸ்தலம். அங்க போயும் நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படலைன்னா அப்புறம் எங்க போவீங்க? எந்த இடத்துக்கு போவீங்க? ஆண்டவர் விசுவாசியை நம்பி எவாஞ்சலிஸ்ட் கையில கொடுக்கல, என் கையில கொடுக்கல, ஒரு தீர்க்கதரிசி கையில கொடுக்கல, ஒரு அப்போஸ்தலன் கையில கூட கொடுக்கல. ஆனா யாரை நம்பி கொடுத்துருக்காரு தெரியுமா? ஒரு சபை மெய்ப்பனை நம்பி கொடுத்துருக்கிறார். ஏன்னா சபை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பரலோகத்துக்கு என்னவா இருக்காது? தூணா இருக்கு, ஏணியா இருக்கு. அது பரலோகத்தில் கொண்டு, அதான் நான் சொல்லுவேன். ஆனா இவருக்கு அப்படி இல்லை. உங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை நினைக்கணும், உங்களை பத்தி அவர் யோசிக்கணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் அவர் ஜெபம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற உத்தரவாதி அவரு. அப்ப சபையினுடைய வேலை என்ன? பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பது. அப்படி அதுக்கு தூணா இருப்பது. நீங்க என்ன நினைக்க கூடாது, எங்க சபை என்ன வந்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. இல்ல, என் ஊழியக்காரன் என்னை கடிந்து கொண்டால், அதான் வசனம் சொல்லுது, அவன் என்னை குட்டட்டும், அவன் என்னை குட்டட்டும். அது நல்லது. ஊழியக்காரன் குட்டுறது நல்லது. அப்படி சில நேரங்களில் குட்டு வாங்கி வந்ததுனால தான், நான் சொல்றேன், தைரியமா சொல்லுவேன், குட்டு வாங்கி வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள்லாம் ஊழியக்காரங்களா வந்து இங்க நிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஆட்டை எந்த மெய்ப்பன்ட்ட கொடுத்தா அவன் ஒழுங்கா தட்டி வளர்ப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்னடா இவர் இந்த எங்க பாஸ்டர்லாம் எடுத்த உடனே இல்ல நரகத்துக்கு போயிடுவிடே அப்படிதான் பேசுவார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நடுவில் போயிட்டு நீ போய் அமெரிக்கா போய் நரகத்துக்கு போறேன்னா பேசவே மாட்டார். எடுக்கும் போதே ஒரு தடவை தான் கூப்பிடுவாரு, அவனை கூப்பிடு அப்படிம்பாரு. நம்ம வராம நின்னோம்னா அந்த திருட்டு பையில கூப்பிடு அப்படிம்பாரு. நம்ம எதுக்கு இந்த பேரை வாங்குவான்னு அவனை கூப்பிடணும் போதே போய் நிப்போம். என்ன உன்னை கூப்பிடல, அவனை ஓகே ரைட்டு பிரச்சனை இல்லை. ஆனா போய் திருட்டு பையில பேர் வாங்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ஒரு நல்ல ஊழியக்காரங்கிட்ட வளர்க்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஊழியக்காரனை நிற்க முடிகிறது. சபை உருவாக்குகிற இடமே ஒழிய உங்களை ஒழிக்கிற இடமே கிடையாது. அது கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற தூணு. ஆண்டவர் உங்களை அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரு. அப்ப இங்க வரும்போது உங்களுக்கு தெரியணும், நான் இந்த சபைக்கு வர்றது பரலோகத்துக்கு போறதுக்கு. நான் மட்டுமல்ல, என் குடும்பமே போகுது. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். நான் மட்டும் பேழைக்குள்ள போல என் குடும்பமே ரட்சிக்கப்பட போகுது. இப்போ இங்கே இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும், என் சபை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதுக்காக கர்த்தர் வைத்த சபை. அப்போ இந்த சபைக்குள்ள நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த சபைக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டு அவன் நரகத்துக்குள்ள காலை வைக்கவே கூடாது. சபைக்குள்ள காலை வச்சுட்டானா அவன் பரலோகத்துக்கு தான் வரணும். ஏன்னா ஒரு ஸ்கூல்காரன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, என் ஸ்கூலுக்கு வந்தா 100% பாஸ். ஒரு ஸ்கூல்ல சொல்றான் 100% பாஸ். என் ஸ்கூல்ல என்ன கிடையாது, ஃபெயில்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இது வரைக்கும் ஒரு டெத்து கூட கிடையாதுங்க. எப்பயே பட்டவனே நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், உயிர் பிழைக்க வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்கூல் கொடுக்கிற கன்ஃபர்மேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்கிற கன்ஃபர்மேஷன் ஒரு சபை கொடுக்கணும். என் சபைக்குள்ள காலை வச்சுட்டானா அவனை எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரலோகத்துக்கு நாங்க கூட்டிட்டு போயிருவோம். அப்படிப்பட்ட சத்தியத்துல எங்க சபை வளரும். அந்த வைராக்கியம் யாருக்கு வரணும்? சபைக்கு வரணும், ஊழியக்காரனுக்கு வரணும். 5 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த ஆத்மாவை நான் காப்பாத்திடுவேன். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு இடமா இருக்கணும் சபை. ஒரே ஒரு ட்ரிப், நான்லாம் எங்க சபைக்கு யாரையாவது கூட்டு போகும்போது எப்படி கூட்டு போவேன்னா, ஒரு ட்ரிப் எங்க சபைக்கு வாங்க சொல்லுவேன். அவங்கள அப்படிதான் கேட்பேன், ஒரே ஒரு ட்ரிப் எங்க சர்ச்சுக்கு வாங்க. ஒரு ட்ரிப் தான் வருவாங்க, கர்த்தர் அன்று அவர்களை ரட்சிப்பார். ஒரு பாட்டின் வழியாகவோ, ஒரு செய்தியின் வழியாகவோ, ஏன் ஜபத்தின் வழியாகவோ, ஏதோ ஒரு ரூபத்துல கர்த்தர் அவனை ரட்சித்துருவாரு. அந்த ஆத்மா காப்பாற்றப்பட்டோம். ஏன்னா என் சபை பரலோகத்தினுடைய வாசல். அது உள்ள காலை வச்சவன் பரலோகத்துக்குள்ளதான் போகணுமே ஒழிய அவன் நரகத்துக்குள்ள போகவே கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம சபை, நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா நம்ம சபைக்காக? எல்லாம் இப்போ சபையை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். அதோட சேர்ந்து உங்க ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப முக்கியம் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்றது.
ஏன்னா உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன், உங்களுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர். உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் யார் தான் வரணும்? அவர் தான் வரணும். வீட்டில் ஒரு கெட்டது நடந்தாலும் யார் தான் வரணும்? ஒரு நல்லது நடந்தாலும் அவர் தான் வரணும். ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அவர் தான் வரணும். எல்லாத்துக்கும் யார் தான் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கணும்? அவர் தான் நிற்கணும். அவர் தான் உங்களுக்கான ஜாமக்காரன், உத்தரவாதி. இப்போ நீங்கள் எல்லாம் யாருக்காக உண்மையாக ஜெபம் பண்ணணும்? உங்கள் ஊழியக்காரங்க அவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் எங்கள் ஊழியக்காரை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அதில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் என் சபையில் நான் கேட்காத சத்தியத்தை கேட்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இது சத்தியத்துக்கு தூணுமான ஆதாரமான சபை. என்னுடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா மாறணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சபை பரலோகத்தின் வாசலாய் மாறட்டும். என் சபை பரலோகத்துக்கு தூணாய் மாறட்டும். என் சபை பரலோகத்துக்கு ஒரு ஏணியாய் மாறட்டும். என் சபைக்குள்ள காலை வச்சவங்க நரகத்துக்கு போயிடவே கூடாது ஆண்டவரே. என் சபைக்குள்ள வியாதியஸ்தன் வந்து அவன் திருப்பி பலவீனமா போகவே கூடாது ஆண்டவரே. என் சபைக்குள்ள கட்டுண்டவனா வந்து அவன் கட்டப்பட்டவனா வெளியே போகவே கூடாது ஆண்டவரே. It must be a deliverance center, God. இது ஒரு விடுதலை மையமாய் மாறணும். பாவத்தில் இருக்கிறவனுக்கு விடுதலை, நோயில் இருக்கிறவனுக்கு விடுதலை, பிசாசினால் பிடிக்கப்பட்டவனுக்கு விடுதலை, டிப்ரெஷன்ல இருக்கிறவனுக்கு விடுதலை, அத்தனை பேரையும் விடுவிக்கிற ஸ்தலமாய் இது மாறட்டும் தகப்பனே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே இது சத்தியத்தினால் விடுதலையாக்குற ஒரு ஸ்தலமாய் மாறட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் மாறட்டும். விசுவாசிகளை கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்க சபை அப்படி மாறட்டும் ஆண்டவரே. எங்க சபை ஒரு டெலிவரன்ஸ் சென்டராக மாறட்டும் கர்த்தாவே. இந்த சபை சத்தியத்துக்கு எந்த பக்கத்துல எங்க தேடினாலும் எங்க சபை தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும் ஆண்டவரே. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபையை என் சபை மாறுவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே.